நம்ம நினைப்பாவே இருக்கிறவராக இருக்கிறாரு. அதனாலதான் கத்த சொல்றாரு, இந்த வருஷத்துல நான் உங்க கூடவே இருக்க போறேன். வேண்டாமா? என்ன வேண்டாமா? சாமலையா புரிஞ்சிச்சு. ஆண்டவரே, அவர் இந்த வருஷத்துல அளவில்லாம ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வேணும்? அல்லேலூயா. சிலருக்கு மனசுக்கும் சொல்ல மாட்டாங்க. அவன் ஆண்டவர் வேணும்னு மனசுக்குள்ள இருக்கும். அதை போய் உங்களுக்கு சொல்லிட்டு ஆண்டவர் கூட இருக்கிறாங்க, அது எனக்கே தெரியாதா? எழுதி வச்சுக்கங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க போகிற எல்லா இடங்களிலும் நீங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கால் வைக்கிற எல்லா இடங்களிலேயும் அற்புதங்களை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கூட இல்லைனா வாழ்க்கை ரொம்ப துக்கமா இருக்கும். வேற வேணா என்ன வச்சுக்கலாம், பீட்டர் வச்சுக்கலாம், தாவீது வச்சுக்கலாம், ஆசீர்வாதம் எலியாவை வச்சுக்கலாம், இயேசு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா என்ன நடக்காது? என்ன நடக்காது? சந்தோஷத்தை வாழ்க்கையில பார்க்க முடியாது. இன்னைக்கு தீர்மானம், ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எது மட்டும் எனக்கு போதும், நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? உன்னைய பிரசங்கம்னு சொன்னாரு, 20 நிமிஷமா இதுவே சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படியே முடிச்சுவாரா அப்படி நினைக்கிறீங்களா? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த ஒரு வார்த்தை ஏன்னா இந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய வாக்கு தத்தமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். என்ன வாக்கு தத்தம்? நான் உங்களோட கூட இருக்கிறேன். யார் சொல்றது? டாக்டர் சொல்றாரு, சுமார் சொல்றாரு. நினைச்சுக்காதீங்க. அக்கா, நான் எத்தனை வீட்டுல வந்து இருக்கிறது இருக்க முடியாது இல்லையா? யாருக்கு வருது சொல்லுங்களேன், அந்த பின்னாடி சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருந்தா உங்களுக்கு விரோதமா ஒரு பயணம் மாட்டாங்க. பூமி ஹalleluya. என்ன கலாக்கா? லிசன் இந்த கல்வியை பாருங்க, உங்களுக்கு யோகம் வரும். செல்லுல வீடியோடா என்ன பார்க்க வரலையாத பார்த்தீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு வராது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பாருங்க. சில வீட்டுல போர்டு வச்சிருக்காங்க, பாத்துருக்கீங்களா? என்ன போர்டு?